ஐயா எல்லாம் சரிங்க ஐயா. இப்போ நான் அம்பத்தூர் இருந்தால் தான் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் இந்த வெள்ளங்கள்லாம் வர்றப்போ நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். குடும்பமாகவே நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறதையும் பார்த்துருக்கோம். நாங்களும் எப்படா இதுக்கு ஒரு விடை வராதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கோம். இப்போ என்னடா அப்படி போறோமே, ஒரு கம்பெனி ஆண்ட யாரோ ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு நிற்கிறாரு, என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ இந்த ஏரியில இருந்து தண்ணி எல்லாம் மேல போக கூடாதுன்றதுக்காக தெர்மாக்கோல் போடுறாங்களா, சில பிரிட்ஜ் எல்லாம் கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக டேப் அடிக்கிறாங்களா? இந்த கேள்வி எல்லாம் வர்றப்போ சரி, இவ்வளவு 8 அடிக்கு நீளமா ஒண்ணு வச்சிருக்கிறீங்க, இத புழியில இறக்க போறேன்றீங்க, இதை வச்சு மழைநீரை வந்து பூமியிலேயே நிக்க வைக்கலான்றீங்க, அதை வச்சு வெப்பத்தையும் கடத்த வைக்க முடியும்ன்றீங்க, என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு ஒரே புரியலைங்கய்யா. அது கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்குங்க. இது வேலைக்கு ஆகுமா ஆகாதா, இல்ல இந்த மூட்டை பூச்சியை கொள்ற நவீன மிஷின் மாதிரி போயிடுமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு இப்படிதான் கேட்பாங்க உங்களை எல்லாரும். இல்ல நீங்க கேட்கறத ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது மூட்டை பூச்சை கொள்ளுதான் இல்லையாங்கிறத மறுபடியும் தானே பார்க்க முடியும். கேள்வி முதல்ல கேட்டுருவீங்க, விடை பின்னாலதான் வரும். நாங்க என்ன பண்ணோம்னா, இது வந்து இதுல என்ன செய்ய போறோங்கிறத சொல்றேன். ஒரே ஒரு இடம் சோதனைக்காக எடுத்துருக்கிறோம். ஒரு 3000 சதுர பரப்பளவு உள்ள இடத்துல, அந்த இடத்துல பெய்யுற நீர் அவ்வளவும் மழைக்காலங்கள்ல கொஞ்சம் கூட நிக்காம பூமிக்குள்ள போயிடுச்சுன்னா, அது 30,000 சதுர மீட்டரா இருந்தாருன்னா 3 லட்சம் சதுர மீட்டரா இருந்தானா ஒரே ஒரு இடத்துல ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஏன்னா இது வாயால பேசி ஏமாத்த முடியாதுன்னு தெரியும். மூட்டை பூச்சி மிஷின் வந்து வாயால பேசி வித்துது. இது மாதிரி வாயால பேசி வித்துடக்கூடாது, தோத்துடக்கூடாது. இது தோத்துச்சுன்னா என்ன ஆகும்? சும்மா ஒரு ஆள் எவனோ உழம்பிட்டுனா அவ்வளவுதான், சும்மா வெத்து வெட்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வெற்றி அடைஞ்சதுன்னா இது ஒரு இமாலய வெற்றி. ஏன்னா இன்னும் 100 வருஷம் இல்லைங்க, 200 வருஷம் இல்ல, 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள சென்னை மாநகரத்துல ஒரு நாள் முழுவதும் 2 நாள் முழுவதும் அல்லது தொடர்ந்து பெய்கிற மழைய, இவ்வளவு காங்கிரீட் தளங்கள் உள்ள கட்டடங்கள் பெய்ஞ்சு அப்படியே வடிகட்டுற தண்ணிய, தார் சாலைகள்ல பெய்ஞ்சு நிக்கிற தண்ணிய 2 ஆறுகள் வழியா சத்தியமா கடத்தவே முடியாது. ஆனா பூமி தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பூமி தண்ணியை உறிஞ்சி வச்சிருக்கிறதாலதான் நம்ம எல்லாம் உயிரோடயே இருக்கோம். கர்நாடகா தண்ணியே கொடுக்க மாட்டேன்ட்டு 50-60 ஆண்டுகளா மழையே இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டுல ஒருத்தரும் செத்து போல. ஏது தண்ணி? பூமி உறிஞ்சி வச்ச தண்ணிய பூமியில தண்ணி இயற்கைன்னு சொல்லி எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னமும் கட்டடத்துக்கு பக்கத்துல போர் போட்டா தண்ணி வந்துகிட்டே இருக்கு. பூமி நீர் உறிஞ்சுகின்ற அமைப்பாக இருக்கிறது. இந்த நீர் உறிஞ்சிற வேலையை எப்படி செய்ய வைக்க முடியும்? வேகமா உறிஞ்சணும். சாதாரணமா மழை பெஞ்சா மேல தர நனையும், கொஞ்ச நேரம் கழிச்சு மேட்டுல இருந்து பள்ளத்தை நோக்கி போயிடும். அந்தந்த இடத்துலையும் அந்தந்த கட்டடங்களில் அந்தந்த தோட்டங்களில் பெய்கின்ற நீரை அங்கேயே பூமியை உறிஞ்ச வச்சிருக்குது. தண்ணி நிக்க கூடாது. அந்த மாதிரி காலங்காலமா செஞ்சதாலதான் பூமிக்கு கீழே தண்ணியே இருந்தது. பூமிக்கு கீழே தண்ணி இயற்கைன்னு சொன்ன விஞ்ஞானிகள் இப்ப மேலையும் கீழே முடிக்கிறாங்க. தண்ணி 1000 அடிக்கு கீழே போச்சா எங்கேயா தண்ணின்னு கேட்டா இயற்கைன்னு சொன்னீங்கன்னா சொல்ல தெரியல. அது சேமித்து வைக்கப்பட்ட தண்ணீர். நம்ம முன்னோர்கள் வந்து 2-3 வெடி வச்சிருந்தாங்க. ஒண்ணு நீரை உறிஞ்சுகின்ற அமைப்பு பூமியில, இன்னொன்னு நீரை சேமிக்கின்ற அமைப்பு, இன்னொன்னு நீரை முற்றிலுமாக அழியாமல் பாதுகாக்கின்ற அமைப்பு. என்னையா 3 வழியா சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவு மழை பெஞ்சாலும் பூமி தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேரு புஞ்சை நலம்னு பேரு. இன்னொன்னு மழை பெய்யும், நெல் வயல்கள் நீரை சேர்த்து வச்சிருக்கோம், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். இன்னொன்னு நீரை முழுசா பாதுகாக்கிறது, பாத்திரத்துல பிடிச்சி வைக்க மாதிரி. ஏரி குளம் குட்டை இங்கெல்லாம் தண்ணி அடுத்த ஆண்டு வரைக்கும் இருக்கும். வயல்வெளியில ஒரு 4-5 மாசம் இருக்கும், 6 மாசம் இருக்கும். அப்பெல்லாம் ஆண்டுக்கு 2 மாசம் தான் மழை பெய்யும், ஐப்பசி காய்ச்சல்ல. அந்த நீரை வச்சுக்கிட்டு 6 மாசம் நெல் பயிரெல்லாம் விளையும். அப்ப அந்த நில அமைப்பு நீரை சேமிச்சு வைக்கும். நெல் வயல்ல எப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும். ஆனா வாழை தோட்டங்கள்லயே தென்னை தோட்டங்கள்லயே தண்ணி நிற்காது. பெய்ய நீரை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த அமைப்பு என்ன அப்படிங்கிறது தான் நாங்க செஞ்சு பார்த்தோம். தமிழ்நாட்டுல பல ஏக்கர்ல பல தோட்டங்களை செஞ்சோம். ஒரு கிராமத்துல ஒரே நேரத்துலதான் மழை பெய்யும். இந்த அமைப்பை ஏற்படுத்துற புஞ்சை நில மாதிரிகள்ல பெய்கிற நீரை எல்லாம் பூமி குடிச்சிடும். அதே சமயம் நெல் வயல்கள்ல தண்ணி தேங்கி நிற்கும். இதை ஏன் சென்னை மாநகரத்துல செய்யக்கூடாது? சென்னை மாநகரத்துல கட்டடங்கள் இருக்கட்டும், காங்கிரீட் தளங்கள் இருக்கட்டும், ஒன்னையும் உடைக்க வேணாம், இடிக்க வேணாங்க. நீரை உறிஞ்சிக்கிற அமைப்பை ஏற்படுத்தினா பூமி எங்கெல்லாம் இடுக்கு இருக்கோ அங்கெல்லாம் பூமி கண்மூடித்தனமா நீரை உறிஞ்ச ஆரம்பிச்சா சரியா போயிடும். மேட்டூர் டேம் திறக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு 10-12 கண்மாய் தான் இருக்கும். அவ்வளவு தண்ணீர் பிச்சுட்டு வருது. அது மாதிரி பூமியுடைய நீர் உறிஞ்சின் திறனை யாராலும் கணக்கிட முடியாது. அதனுடைய வேகத்தை கணக்கிட முடியாது. அவ்வளவு வேகமா பூமி நீரை உறிஞ்சும். அந்த அமைப்பை அந்த நீர் உறிஞ்சும் அமைப்பை ஏற்படுத்தணும். நம்ம கன செவ்வக வடிவ கன சதுர வடிவ குழிகளை கோடையில திறந்து செஞ்சது. அது மாதிரி இது நீண்ட கன செவ்வக வடிவ இரும்பு பைப் குழாய். இதை தூக்கி அப்படியே வச்சிடறோம். ஒரு 8 அடி ஆழத்துக்கு
ஒரு 8 அடி ஆழத்துக்கு ஒரு ஏக்கர்ல உள்ள மண்ணெல்லாம் எல்லாம் அப்புறப்படுத்திட்டோம்னா அது 8 அடி ஆழம் உடைய ஒரு குளம். அவ்வளவு நீர் அதுக்கு பதிலா 8 அடி ஆழத்துக்கு பூமி உள்ள நீரை இறக்கிடுறீங்க. அது குளமே வெட்டல. ஆனா 8 அடி ஆழத்துக்கு ஒரு ஏக்கர் பரப்பளவுல நீர் தேங்கிட்டுனா எப்படி இருக்கும்? 8 அடி ஆழம் குளத்துல உள்ள தண்ணியே பூமியில இருக்கு. சரியா? அந்த மாதிரி பூமியை நீரை உறிஞ்ச வைக்கிற தொழில்நுட்பம். அப்போ தண்ணி நீர் பூமியில நம்ம நிப்போம், கட்டடங்கள் இருக்கும், ஆனா பூமிக்குள்ள தண்ணி இருக்கும். குளத்துல நிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும், ஆனா வெளியில தெரியாது. ஆனா பெய்யற தண்ணீர் எல்லாம் பூமி குடிச்சிடும். பூமியில தண்ணியும் நிக்கும். அந்த தண்ணி தான் காலங்காலமா நின்றுதான் நம்ம எடுத்து பயன்படுத்துறோம். அப்ப இந்த ஃபேக்டரியில இதை போட்டு முடிச்ச உடனே தண்ணியும் உறிஞ்சிக்கலாம், எவ்வளவு வேணுமோ. தண்ணி தேங்காமையும் பண்ணிடலாம். இந்த பெய்யற பெருவெள்ளத்தை பூரா, சென்னை நகர பெருவெள்ளத்தை பூரா அற்புதமான குடிநீரா மாத்திடலாம். ஏன்னா அங்க இவ்வளவு காலமா எப்படி தண்ணி எடுத்தோமோ அதே நீர் நிறைக்கிற தொழில்நுட்பத்தை கொண்டு வரப்ப, நீரை நிறுத்த செய்கின்ற, நீரை உருவாக்குகின்ற தொழில்நுட்பம் இது. வெள்ளத்தை அழிக்கின்ற தொழில்நுட்பமும் இதுதான், நீரை உருவாக்குகின்ற தொழில்நுட்பமும் இதுதான். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தா இங்க தண்ணி தேங்கக்கூடாது. நிச்சயமா இந்த நிறைய டைம் பாஸுக்காக நிறைய வேலையை பாக்குறோம். ஏன்னா செல்போன் பாக்குறோம், கேம் போறோம், பார்க்கு போறோம், இன்னும் வேற எங்கெங்கயோ போறோம். 5 கியர் உள்ள வண்டியில 7 கியர்லாம் போட்டு ஓட்டி சாதனை படைக்கிறோம். சென்னை மாவட்டத்துல நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி இது வேலைக்கு ஆகுமா ஆகாதான்னு கூட நீங்க கூடி பேசலாம். சரியா? ஒரு டீ கடையில பேசலாம், அங்க பேசலாம், இங்க பேசலாம். திருமதி நந்தினி ஜெயகாந்த், சரியா? ஒரே ஒரு, நான் எப்படி சொல்றது, அவங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நானும் ஊதி பார்த்துட்டேன், கத்தி பார்த்துட்டேன். அவங்க மட்டும்தான் உன் வித்தையை இங்க காட்டு பாப்போம்னு சொல்லி அனுமதி